भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 10வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். புரோதசாं ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. இந்த அத்தியாயம் விபூதி யோகம். தன்னுடைய மகிமையை இறைவன் கூறுகிறார். எதற்காக விபூதி யோகம் என்றால், நாம் வைராகியத்தை பெறுவதற்காக, உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை மீண்டும் மீண்டும் விசாரிக்கும் போது இந்த உலகத்தில் ஒரு வெறுப்பு ஏற்படலாம். அதனுடைய துவேஷ நிவாரணார்த்தம். எதற்கு விபூதி பார்க்கிறோம்? துவேஷ நிவாரணார்த்தம். அடுத்தது அபிமான நாசனார்த்தம். ஆனா அகங்காரம், அபிமானம்னா அகங்காரம் அழிவதற்காக நாசனார்த்தம். அடுத்து அசூயா நாசார்த்தம், நாசனார்த்தம் பொறாமை நீங்குவதற்காக. அடுத்தது மனோ விஷாலார்த்தம், மனம் விரிவடைவதற்காக. துவந்துவ நிவர்த்தியர்த்தம், இருமை விளங்குவதற்காக. அத்வைத சித்தியர்த்தம், இதற்காகத்தான் விபூதிய யோகத்தை நாம பார்க்கிறோம். இப்போ இந்த தன்னுடைய மகிமைகளை, ஒரு சக்தியை, இறைவன் தன்னுடைய மாயா சக்தியை, நாம் பார்ப்பது அனைத்தும் இறைவனுடைய மாயா சக்தி. அதுல என்ன ஆர்டர்ல சொல்றாரு, எதுக்கு பின்னால, இதுக்கு பின்னால ஏன் அதை சொல்றாரு, அதுக்கு முன்னால ஏன் அதை சொன்னாரு, இந்த விசாரம் இங்க நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நாமளே ஒரு கல்பிதமும் பண்ணிக்கூடாது. இதனாலதான் இதுக்கப்புறம் இது சொல்றாரு, இதுக்கப்புறம் இது சொல்றாருங்கிற ஆர்டர் இங்கு கிடையாது. ஏன்னா சில பேர் அதுல பூந்து பிகேசி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாம் தேவையே இல்லை. சொல்றாரா அதுவா இருக்கிற, அவருக்கு அப்பப்ப எந்தெந்த தாட் உள்ள வருதோ அதை வச்சு அவரு கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்கார். ஈஸ்வர தத்துவமாக இருந்து அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த எல்லா சக்தியும் நான் தாங்கிறாரு. ஒரு சக்தியோட வெளிப்பாட்டிலையும் அதோட அல்டிமேட் ஒண்ணு இருக்கும். அந்த சக்தியாக இருக்கிறேன்னு சொல்லும் போது அதுல இருக்கிற எல்லா சக்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றது புரோதசாம். இதற்கு முதல்ல ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? நான் ருத்ரருள் சங்கரனாக இருக்கிறேன். எல்லா ருத்ரரும் அவருதான். அல்டிமேட் ருத்ரத்துல அதிக சக்தி படைத்ததாரு சங்கரன். அப்ப ருத்ரனில் நான் சங்கரனாக, யக்ஷர்களில் நான் ராட்சசர்களாக, குபேரனாக. யக்ஷர்கள் என்ன சொல்றது, யக்ஷர்கள் ராட்சசர்கள், இவர்களுக்கு இடையில் நான் எப்படி இருக்கிறேன்? குபேரனாக. வசுக்களில் நான் அக்னியாக, சிகரங்களில் நான் மேருவாக. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றது ஃபர்ஸ்ட், புரோதசாம் முக்கியம் ப்ருஹஸ்பதிம் மாம் வித்தி. புரோதசாம், புற என்றால் எதிர்காலத்தில். எவர் நம்மை, ஒரு ஜோசியக்கார பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா எதிர்காலத்தில் வரப்போற கஷ்டத்தை கண்டுபிடித்து அதற்கான பரிகாரத்தை செய்ய சொல்லி தூண்டுபவர் புரோகிதர். அதனாலதான் அவருக்கு பேரு புரோகிதர். புரஹ, ஏன் அவருக்கு புரோகிதர்னு பேரு? ஜோசிகாரங்கிறது நாம வச்சு, உண்மையில புரோகிதர் ஏன் புறனா எதிர்காலத்தில் எவர் நம்ம இப்பொழுது இந்த கர்மத்தை செய்யுங்க, எதிர்காலத்தில் ஹிதம், புரோஹிதம் புரோகித. ஹிதம் என்ன? நன்மை. எதிர்காலத்தில் நன்மையை செய்வித்து கொடுக்க கூடியவர் புரோஹித. புரஹிதக
புரோஹிதர். எதிர்காலத்தில் இதத்தை, அதாவது புண்ணியத்தை, இதை இப்ப செஞ்சு வைங்க, அந்த பாப்பம் வெளிப்படும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும். நன்மையை செய்து கொடுக்கறதுனால அவருக்கு பேரு புரோஹிதர். இவர் என்ன சொல்றாரு? புரோதசாம், அந்த புரோகிதர்களில் நான் யார் அரசர்கள். அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசர்கள் தான் புரோகிதர். வேற எங்கேயுமே இந்த மாதிரி வீதிக்கு வீதி புரோகிதர்களும் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அரசன் மட்டும் அரசவையில் ஒரே ஒரு புரோகிதர் இருப்பார், ரெகனைஸ்ட். அவரு நாட்டினுடைய நன்மைக்காக, எதிர்காலத்தில் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அரசன் எந்தெந்த ஹோமங்களை செய்யணும், ஒரு எதிரிகள் இருந்து எப்படி காப்பாத்திக்கிறது நாட்டை, ஒரு நோயிலிருந்து எப்படி காப்பாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் சொல்றத என்ன பண்ணுவார்? அரசனும் புரோகிதரை மதித்து வாழ்ந்தான். தன்னுடைய அரசவையில் ஒரு இடத்தை கொடுத்ததற்கு காரணம், அந்த நாட்டினுடைய இப்ப அவன் அரசன் நல்லபடி நடத்திட்டு போலாம், நாளைக்கு நாட்டுக்கு என்ன நடக்குன்னு தெரியாத அரசனுக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு? ஒரு புரோகிதர் அரசவையில வச்சு அவரை கால்குலேட் பண்ணி அந்தந்த காலத்துக்கு எந்தெந்த ஹோமங்கள் பரிகாரங்கள் நாட்டினுடைய நன்மைக்காக மட்டும்தான் அந்த காலத்துல புரோகிதமே யூஸ் ஆச்சு. இப்ப உட்காரக்கு, சாப்பாடுறக்கு, வெளியில போறக்கு, எந்திரிக்கிறதுக்கெல்லாம் இப்ப என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்? காலைல எந்திரிச்சொன்ன ராசி பலன் பார்த்தா தான் நிம்மதி அப்படிங்கறக்கு அடிக்ஷன். தயவு செஞ்சு எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆயிராதீங்க. உள்ள போனோன்னு செல்போன் எடுத்து எனக்கு இன்னைக்கு ராசி பலன் பார்க்கணும்னு நினைக்கிறது இட் இஸ் அன் அடிக்ஷன். தயவு செஞ்சு அதுக்குள்ள போயிடாதீங்க. ஏன்? எந்த அடிக்ஷனுக்குள்ள போனாலும் மனம் பலகீனமாயிரும். அந்த அலர்ட்னஸ் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இன் வயல் ஒண்ணு பாக்குறீங்க, பிடிக்கிறீங்க, அது ஒரு யதார்த்தம் ஒண்ணு பண்றோம், அதெல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது, நான் பார்க்க வேண்டாம்லாம் சொல்லல. அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது. அது எந்திரிச்சோன்னா முதல்ல பேப்பர் எடுத்தா ராசி பலன், செல் எடுத்தா ராசி பலன், இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது, அது அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க அது அது உண்மையா பொய்யாங்கிற விசாரத்துக்கு நான் வரல. நான் அதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டே இருக்கிறீங்கன்னா மனம் பலகீனமாயிடும். பலகீன மனம்ங்கிறது ஓட்டை உள்ள பாத்திரம், அது வேதாந்தத்தை தாங்கி பிடிக்காது. அதற்காக நான் சொல்றேனே தவிர அது உண்மையா பொய்யாங்கிற விசாரத்துக்கு நான் வரல. அது உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், அது எப்படியோ. அப்ப என்ன சொல்றாரு இவரு? அந்த புரோகிதர்களில் இவர் என்னவா இருக்கிறாராமா? பிருகஸ்பதி. யார் தெரியும்? பிருகஸ்பதி யாருக்கு புரோகிதர் தெரியுங்களா? இந்திரனுக்கு. அதுக்கு மேல புரோகிதர், டாப் புரோகிதரே கிடையாது. நீங்க ஈரோட்டுல பெரிய புரோகிதர் சொல்லலாம், தமிழ்நாட்டுல பெரிய புரோகிதர், இந்தியாவுல பெரிய, உலகத்திலே பெரிய புரோகிதர் நாம சொல்லிட்டு கிடக்கலாம். ஆனா உண்மையிலே அல்டிமேட் பெரிய புரோகிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிருகஸ்பதி. ஏன்னா தேவலோகத்தில் அரசனாகி இந்திரனுக்கு அவர் யாரு? புரோகிதர். உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்குலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏங்க அவருக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் போன் நம்பர் கொடுங்க, நான் வாங்கி போய் பார்த்தேன்னு தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்காதீர்கள். ஏன்னா அப்படிதான் ஜனங்க அவங்க சொன்னாங்க, நல்ல ஜோசிகாரன் இவங்க சொன்னாங்கன்னா அப்படியே ரன்னிங் பிஹைண்ட் அந்த எவ்ரி ஆக்ஷன் இன் மை லைஃப் இஸ் டிரைவன். பின்னால் இருந்து யாரோ என்னை தள்ளி நான் ஒரு வேலை செய்யறேங்கிறது உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அங்கு இழக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னாங்க ஒரு பரிகாரம் செய்யறோங்கிறது வேற. ஒரு பொண்ணுல கல்யாணம்ங்கிறது ஜாதகம் எடுக்கிறோம், பொருத்தம் பாக்குறோம். ஏன்னா நீங்க ஜாதகம் வேண்டானாலும் மாப்பிள்ளோடு பொண்ணோடு கேட்பாங்க, அதனால நம்ம எடுக்கிறோம். அதோட மூடி வச்சுக்கணும். அவங்க நம்ம வாழ்க்கையினுடைய போக்கை நிலை நடத்தி செல்வர்களாக அவர்கள் நம்ம அப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையை ஜாதகம் நம்மை நடத்தி செல்வதாக என்ன நினைச்சுக்கிறாங்க? அது சேஃப்னு நினைச்சுக்கிறாங்க. ஜோசிகாரனை கேட்டு வாழ்வது சேஃப்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னொன்னுக்கு ஓடி ஓடி நம்ம போய் கேட்கறது சேஃப்னு நினைச்சிட்டு வாழ. ஆனா நம்மளுடைய சுதந்திரத்தை, ஃப்ரீ வில்ல நாம் அங்கு இழக்கிறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் என் புத்திக்கு எது சரின்னு தோணுதோ அதை இறைவனை ஏன்னா அவங்கனால, நீங்க இந்த மாதிரி புரோகிதருக்கு அடிக்ட் ஆனவங்கனால ஈஸ்வர அர்ப்பணா புத்தியே வராது. நாமளும் படிச்சு படிச்சு சொல்லுவோம், ஈஸ்வரன் அர்ப்பணம் பண்ணு, ஜோசிகாரன் அர்ப்பணம் ஆயிடுறாங்களே தவிர ஈஸ்வரங்கிற கான்செப்ட் பிராக்டிக்கலா நான் பார்த்திருக்கேன், அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். புரோகிதருக்கு அடிக்ட் ஆனவர்கள் ஈஸ்வர அர்ப்பணா புத்தி வருவதற்கு படுவாங்க பாருங்க ஒரு பாடு. ஏன்னா அவரை கேட்டு கேட்டு பண்ணிட்டாங்களா? ஈஸ்வரன் ஒரு கேரக்டர் முதல்ல அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள வரக்கு இட் டேக்ஸ் சம் இயர்ஸ்.
அப்ப ஈஸ்வர அர்ப்பணா புத்தியே வரல அப்படின்னா, கர்மயோகமே நாட் பாசிபிள்னா வேதாந்தா எப்படி வேலை செய்ய போகுது? சோ ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு எனி புரோகிதா. மூடி வச்சிருங்க. அது பாட்டுக்கு ஜாதகம் பீரோல இருக்கட்டும். அது டோன்ட் அப்பப்ப ஓபன் பண்ணி பார்க்கணும். சனி பயிற்சி நடக்குதா? ஓடு. என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வா. புதன் பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி நடக்குது. ஓடு, ஓடு, ஓடுன்னு. ப்ளீஸ் டோன்ட் ரன் பிஹைண்ட் புரோகிதாஸ். யூ லூசஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங். ஃபர்ஸ்ட் அங்க அடி வாங்குவோம். ஃப்ரீடம் ஆஃப் இங்க ஃபெமினிஸ்ட் எனக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம் கேக்குறீங்க. அவரு சொல்ற பிரகாரம் ஒரு வாழ்க்கை அமைச்சீங்கன்னா அதுக்கு பேரு சுதந்திரமா என்ன? எப்படி வாழணும்? என் புத்திக்கு எது சரின்னு 4 தடவைக்கு 5 தடவை யோசனை பண்ணி ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட அது கர்மத்தை ஆரம்பிக்கணும். அதுதான் இறைவன் வகுத்து கொடுத்தது. இறைவன் எங்காச்சும் இது வரைக்கும் வேதாந்தம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுங்களா கேட்கிறேன். எங்கேயாவது இறைவன் புரோகிதரை கேட்டு நீ வாழ்க்கையை நடத்தி செல்னு சொன்னாரா? ஒரு இடத்துல ஒரே அது அங்கங்க வேதத்தினுடைய அங்கம் தான் வேதா இது புரோகிதம்ங்கிறது. ஆனா எங்கயாவது கிருஷ்ணர் ஆகட்டும், உத்தவர்கிட்ட பேசும்போது ஆகட்டும், அர்ஜுனர்கிட்ட பேசும்போது ஆகட்டும், இல்ல உபனிஷத்துக்கள் ஆகட்டும், புரோகிதரை கேட்டு நீ சாமி கும்பிடு, புரோகிதர் எந்த கோயிலுக்கு போக சொல்றாரோ அந்த கோயிலுக்கு போன்னு எங்க மத்தவங்களை விட்டுருங்க. அவங்கனால அவங்களுக்கு இந்த அறிவே இல்ல, அதனால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓடுனா நம்மளாட்ட முட்டாள் யாருமே கிடையாது. எதுவுமே உள்ள புரியலின்னு அர்த்தம், வேறன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, இந்திரனுக்கு புரோகிதராக நான் இருக்கிறேன். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால ஜாதகத்துல நான் இந்த இடத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். ஈஸ்வர அர்ப்பண புத்தி இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனா சொல்லுவாங்க ஈஸ்வர அர்ப்பண புத்தியா இன்னைக்கு செஞ்சுக்கிறாங்க, நான் இன்னைக்கு கர்ம வாய்தான் சொல்லிட்டு இருக்கோம். மனதில் எங்க இருக்கும்? இந்த ஜோசிக்கிட்ட போலாமா, அந்த ஜோசிக்கிட்ட போலாமா, அவர் என்ன சொன்னாரு, இவர் குரு பயிற்சி வந்துச்சு போய் எல்லாம் ஒரு வீட்டுல இருக்கிற ஜாதத்துல எடுத்து போட்டு விரட்டி போட்டு அவருக்கு 10,000 5,000 எவ்வளவு எனக்கு தெரியல 2,000 1000 கொடுத்து வெட்டியில கஷ்டப்பட்டு ரத்தம் உழைத்த பணத்தை கொண்டு அவர் கையில வேற கொடுத்து தேவையில்லாத விஷயம். ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி வருவதற்கு புரோகிதம் பெரிய இடையூறு. சேனானீனாம் அகம் ஸ்கந்த. சேனாதிபதி நமக்கு தெரியும். தேவ சேனாதிபதி யாரு? முருகன். ஸ்கந்தன். ஸ்கந்தன் என்பது முருகன், கந்தன். தேவர்களுக்கு அவர் எப்படி நிற்கிறாரு? ஏன்னா தேவர்களுக்கு, ஏன்னா அது புரோகிதரா இருக்கிற அந்த புரோகிதர்கள் தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கு. அப்ப ஸ்கந்தனர் தேவர் படைகள் இருக்குமா இல்லையா தேவலோகத்துல அசுரர்களை அழிப்பதற்கு? அந்த படைக்கு அதை விட மீறின சேனாதிபதி இந்த உலகத்தில் இருக்காங்களா? அதனால அல்டிமேட் சேனாதிபதி யாருன்னு திங்க் பண்ணீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாரு. ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன். அவரு தாரகாசுரன் என்ற அசுரனை அழித்தார். அப்புறம் யாமிருக்க பயவே, அதுதான் முருகருடைய இது. அவரை வழிபடுகிறார்கள். வேலுடன் கூடிய அவர் அந்த யாமிருக்க பயமேங்கிற அந்த ஒரு அந்த சொல் எதை காமிக்குது? யாம் இருக்க பயம் ஏ. அப்போ இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ தடவை சொல்லியிருப்போம், கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். மலைகளை ஏறும்போது யாம் இருக்க பயம். அப்ப பயப்படுறீங்கன்னா இறைவனை நம்பலின்னு அர்த்தம். அதுதான் இன்டைரக்டா முருகர் சொல்றது. யாம் இருக்க பயப்படுறியா, அப்ப நீ என்னைய நம்பல. என்னை நம்பிட்டீன்னா யாம் இருக்க பயம். யாம் இருக்க எங்க இருக்க? யாம் இருக்க அந்த இடம் அட்லைன் பண்ணிக்கங்க. எங்க இருக்க? புத்தியில், சிலையில் அல்ல. யாம் நான் உன் புத்தியில் வந்து உட்கார்ந்துட்டேனா பயம் இருக்காது. இல்லைங்க எனக்கு பயம் இருக்குது. அவர் என்ன முருகனை நீங்க எங்க வந்து உட்கார வைக்கல? தட்ஸ் தி ப்ராப்ளம். அத இருக்க. அது ஒரு சுவாமிஜி 2 மணி நேரம் பேசினார். யாம் இருக்க பயமே என்னை பத்தியே வேதாந்த கருத்துக்களோட நான் சும்மா டச் பண்ணி விட்டு கொடுக்கிறேன். அந்த ஒரு வார்த்தைக்கு அடிக்கடி நம்மள அதை பார்க்கும்போது நினைச்சுக்கணும், முருகனை கொண்டு வந்து என் புத்தியில் நிறுத்தி விட்டேனா அப்படின்னு. என்னங்க முருகனை கொண்டு அந்த புத்தியில் நிறுத்துறதுன்னு என்ன? அகங்காரங்க காலியா இருக்கணும். அப்பதான் முருகன் வந்து உட்காருவாரு. நான் அகங்காரத்தையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், முருகனையும் பக்கத்துல வச்சுக்கிறேன், ஒரு முட்டை பாதி ஆம்லேட் போட்டுக்கிறேன், பாதி குஞ்சு பொரிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ஒன்னா அகங்காரம் இருக்கணும், இல்லையா முருகன் இருப்பார். ஒன்னா என்ன இருக்கணும்? அகங்காரம் இருக்க வரைக்கும் அங்க முருகன் இருக்க மாட்டார். இருக்க பாத்தீங்களா? யாம் இருக்க எங்க இருக்க?
அகங்காரத்தை தொலைத்த இடத்தில் வச்சு முருகனை கொண்டாந்து வச்சுட்டீங்க. அது ஈஸ்வர தத்துவமா நீங்க முருகனை பார்க்கலாம். வச்சுட்டோம் ஈஸ்வர தத்துவத்தை கொண்டாந்து வச்சிட்டோம்னா பயம் என்பது ஃபுல் வேதாந்தங்க. அது யாம் இருக்க பயம்ங்கிறது 200% வேதாந்த வார்த்தைகள். இது புரியாதவர்கள் முருகனை போய் வழிபட்டால் பயம் இல்லை, அது இது எதையோ சொல்லுவாங்க. வேதாந்திக்கு நாம அதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் சிந்திக்க சக்தி படைத்தவர்கள். ஏன் நம்ம கண்டென்ட் என்ன? உபனிஷத்துக்கு. அந்த கண்டென்ட்டை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. யாம் இருக்க முருகன் போது அந்த உணர்வு வரணும். அப்ப நான் இன்னும் இறைவனை கொண்டு ஒரு படத்துக்கு ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்க, ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு என் மனசு நம்ம நொந்து போகுது. ஒரு கஷ்ட காலத்தில் இறைவனை அங்கு நிறுத்தி இருக்கமா இல்லையாங்கிறதுக்கு மெஷரிங் ஸ்கேல அதுதான். சோ யாம் இருக்க பயம். அது மேல போக வேண்டாம், அடுத்து போலாம். அடுத்தது சேனானீனா மகம் ஸ்கந்தக சர சாமஸ்மி சாகரக. சாகரம்னா கடலுங்க. இப்ப நீர்நிலைகள் நம்ம பாத்தீங்கன்னா உலகத்துல 2 விதமான நீர்நிலைகள் நம்ம பாக்குறோம். வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கிற இடம். ஒண்ணு இயற்கையானது, ரிசர்வாயர்ஸ் ஆர் மேன்மேட். கடல் எல்லாம் என்னது? இயற்கையா அதை என்ன பண்ணி வச்சிருக்குது? லேக்கு, குளம், ஏரிகள். இதெல்லாம் குளம் ஏரி எல்லாம் மேன்மேட். சிலதெல்லாம் மேன்மேட், சிலதெல்லாம் இயற்கையா இருக்குன்னு சொல்றாங்க. 90% அரசன்களை கட்டி வச்சதுதான் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி சரசாம ஸ்ரோதசாம் அகம் சாகரக, அதாவது அந்த மாதிரி நீர்நிலைகளில் இயற்கையாக இருந்தாலும் சரி, மனிதர்களால் கட்டப்பட்டதாக செயற்கையானதாக இருந்தாலும் சரி, மொத்தமா நீர்நிலையில பெரிய நீர்நிலை என்ன? கடல். அது ரிசர்வாயரை விட கடல் பெருசு. மேன்மேடா இருந்தாலும் சரி, அரசன் கட்டி வச்சதா இருந்தாலும் சரி, இல்ல இயற்கையான குளம் கொட்டை தானா, எல்லாத்துலயும் நீர்நிலைன்னு எது பெருசு? அதான் அல்டிமேட். எதுலயுமே பாருங்க அதோட அல்டிமேட் சொல்லிட்டு வர. நீர்நிலைகள் இது குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி. நீர்நிலைகள் பெரியது, புரோகிதர்கள் டாப், எல்லாத்துலயும் டாப் 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 சிந்திச்சீங்கன்னா வந்துரு ஆன்சர். புரோகிதர்கள் டாப், சேனாதிபதியில் டாப். ஏன்னா அதுக்கு மேல ஒரு புரோகிதர் கிடையாது. அவருக்கு மேல ஹையஸ்ட் பிளேஸ்ல ஒரு புரோகிதர் கிடையாது. சேனாதிபதியில டாப்பு முருகன், நீர்நிலையில டாப்பு கடல். அந்த மாதிரிதான் அவர் அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டு வர. அழகா அனுபவிக்கலாம், வச்சுக்கலாம். அடுத்தது மகர்ஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மியேக மக்ஷரம் யக்ஞானாம் ஜப யக்னோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மகர்ஷீனாம், மகர்ஷினா ரிஷிகள். பிருகு, தைத்திரியம் சாண்டிங் படிச்சவங்களுக்கு இந்த வேர்டு புதுசா இருக்காது. பிருகு வாய், எஸ், ருணிகி. அப்போ ஏன் அவரு பண்டைய முனிவர்களுள் பிருகு அப்படிங்கிறவரு ரொம்ப சிறந்தவர். முனிவர்களிலேயே எனக்கு சொல்லு பாருங்க, நீர்நிலைகளில் கடல், சேனாதிபதிகளில் ஸ்கந்தன். அப்போ மகர்ஷினா ரிஷிகளில் சிறந்தவர் யாருங்கிறாரு? பிருகு. அவர் பையன் பேர் என்ன? வருணன். அவர் மகரிஷி வருணுடைய புதல்வர். அவர், அந்த வருணன் தன் பிதாவிடம், அப்பாவிடம் இருந்தே பிரம்ம ஞானத்தை பெற்றார் என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. அப்படிப்பட்ட பிருகு. அப்ப ரிஷிகளில் மகத்னாவே பிருகத்து வாத்து, அவங்க ரிஷி. பிரம்மம் அந்த தத்துவத்தை அறிந்ததனால் அவர்கள் ரிஷிகள். ரிஷிகள் நான் என்னவா இருக்க? பிருகு. அடுத்தது மகர்ஷீனாம் பிருகு அகம் கிராமஸ்மியேகம் அக்ஷரம். கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராங்கிற வேர்டு எங்கிருந்து வந்தது? சமஸ்கிருதத்துல கீ. கீ அப்படின்னா வாக்கு, சொல் அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. அதாவது இப்போ ஒரு ஓம் அப்படின்னா அது ஓர் அக்ஷரம். அக்ஷரம்னா முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்கும் போது எனக்கு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதாவது அக்ஷரம்னா ஒரு எழுத்து இல்ல, ஒரு சிலபல். இப்ப நீங்க பகவத்கீதா இந்த இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வேர்டு சொன்னோம்னா என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் சிலபல். அதுக்கு பேர் என்ன சொல்ல, ஒரு ஓசைன்னு சொல்லலாமா, இல்ல அதுக்கு பேர் அசைன்னு சொல்றாங்க. தமிழ்ல அதுக்கு பேர் அசை. அதாவது இப்ப பகவத்கீதை எடுத்துக்கலாமே, நமக்கு தெரிஞ்ச வேர்டு ப க வத்து.
வாய் தனியா இத்து தனியா எடுக்கக்கூடாது. ப க வத் கீ தை. ஆனா இண்டிவிஜுவல் எழுத்துக்கள் கூட்டி பாருங்க. ப க வ இத்து கீ தை. இது அக்ஷரம் அல்ல, எழுத்துக்கள். ஏன்னா மெய்யெழுத்து எப்போ தனியா நிக்காது. அது ஒரு உயிரெழுத்தோடு சேர்ந்துதான் வரும். உயிரோடு அந்த மெய்யெழுத்துக்களை உயிரோடு சேர்த்து தான் நம்ம ஒரு சிலபல, அதுக்கு பேர் தான் அசைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்போ ப க வத்து கீ தை. அப்ப என்ன, எத்தனை அக்ஷரம் சொல்ல தெரியணும்? 5 அக்ஷரம் சொல்லணும். இது விட்டுப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, 6ன்னு சொல்லிட்டு கொடுக்கூடாது. புரிச்சுங்களா? அந்த மாதிரி ஓம் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கும்போது, ஓம்ங்கிறது எப்படிங்க ஒரு அக்ஷரம்? அதுல ஓ ஆ ஊ இம் இருக்குல்ல, ஆ ஊம் சேர்ந்து ஓ ஆயிருச்சு ஆல்ரெடி. ஆச்சா? அப்புறம் இம்மு மெய்யெழுத்து, அது சேர்ந்தா தான் ஒரு அசை. அப்ப ஓம்ங்கிறது எத்தனை அக்ஷரம்? ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. ஓ அது நான் இது வரைக்கும் விளக்கலிங்கிறத எனக்கு அவங்க கேட்கறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏங்க ஓம்னா எப்படிங்க ஒரு அக்ஷரங்கிறீங்க? அவங்க ஆ ஊ இம்மு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் ஒரு அக்ஷரங்கிறீங்கன்னா அப்படி அக்ஷரங்கிறது அப்படி கணக்கிடக்கூடாது. ஆ ஊ சேர்ந்து ஓ ஆயிருச்சு ஆல்ரெடி சமஸ்கிருதத்துல. அப்புறம் ஓ கூட்டல் இம். அப்போ இம்மு மெய்யெழுத்து தனியா அக்ஷரமா எடுக்கக்கூடாது. அது உயிரெழுத்தோட சேருது. அப்ப என்னங்க அக்ஷரம் ஓமுக்கு? ஒரு அக்ஷரம்னு தெரியும். இது கிராமர் பாயிண்டா இருந்தாலும் சொல்லும் போது கிளாஸ்ல டவுட் வந்தா தயவு செஞ்சு கேளுங்கிற. நான் இனி உங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு எப்படி? இந்த மாதிரி அக்ஷரம்ங்கிறது சில நம்ம இங்கிலீஷ்ல சிலபல் சொல்றோம் இல்லைங்களா, அதேதான் சமஸ்கிருதத்திலயும் அதேதான். சிலபல் தான் அக்ஷரம்னு பேர். முதல்ல அக்ஷரம் புரிஞ்சுக்கலாம். இவர் என்ன சொல்றாரு இப்ப, கமிங் டு த சப்ஜெக்ட். கிராம் சொற்களில் ஏக்கம் அக்ஷரம். ஃபர்ஸ்ட் மகர்ஷினாம் அகம் பிருகு. மகரிஷிகளில் நான் பிருகுவாக இருக்கிறேன். கிராம் சொற்களில், ஏன் சொன்ன கீங்கிறது சொற்கள். கிராம் சொற்களில் ஏக்கம் அக்ஷரம் ஓம்கார அக்ஷரமாக அஸ்மி. நான் ஓம்காரமாக இருக்கிறேன். இப்ப ஏன் ஓம்காரம்? பிரம்மனுக்கு உண்டான நாமம். நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஓம்ங்கிற சொல் பிரம்மனுக்கு உண்டான ஒரு பெயர். அழைக்கலாம் அவரை. ஓம் சொன்னா பிரம்மன் அழைக்கிறதா. ஏன் அப்படின்னா அவர் நாம ரூபமாக இறைவன் இருக்கிறார். எல்லா ரூபங்களும் நாமத்தில் அடக்கம். அப்படிதானே? எல்லா ரூபங்களும். ஒரு ஆப்பிள் அப்படின்னா அதுக்கு ஒரு நாமம் இருக்கு. எந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னாலும் ரூபத்தை பார்த்தாலும் அது எல்லாம் எதிர்த்து அடங்கி ஆகணும். வா, அந்த நாமத்துக்குள் அது அடக்கம். எல்லா ரூபங்களும் ஒரு பேர் இருக்கும். அப்ப அதுக்குள்ள எது அடங்குது? எல்லாமே வா, நாமத்தில் அடக்கம். நாமம் எதில் அடக்கம்? அடுத்த கேள்வி. எல்லா ரூபங்களும் நாமத்தில் அடக்கம். நாமம் எங்கு அடங்குகிறது? எதற்குள்? அது லிமிட் பண்ணுது. ஹவு த நாமா இஸ் லிமிட்டட் அப்படின்னா, ஒரு சப்தம் தான் நாமம். ஒரு வாயை திறந்தீங்கன்னா தான் நாமம். அப்ப வாயை திறக்கும் போது ஆ அங்கு ஆரம்பித்து அந்த இடத்துல முடியுது. எல்லா சப்தங்களும் அந்த ஆ, அந்த ஊங்கிறது உள்ள இருக்கிற மாடிஃபிகேஷன்ஸ். நாக்கு, பல்லு, மேலெண்ணம், கீழெண்ணம் அதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லா லெட்டர்ஸ் வருது இல்லையா? அது எல்லா லெட்டர்ஸ் ஒரு லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா வாயை திறக்கும் போது ஆ, வாயை மூடும் போது இம். அந்த நடுவில் இருக்கிற உக்காரம் எதை குறிக்குதுன்னா ஆல் மாடிஃபிகேஷன்ஸ். பை என்ன பண்ற, நாக்கா இப்படி பண்ணி அக்க அப்படி பண்ணி தானே பேசுறோம். சோ ஒரு சவுண்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து சப்தங்களும் எதற்குள் அடக்கம்? ஓம்ங்கிற எழுத்துக்குள் அடக்கம். இப்போ நாம ரூபமாக இறைவன் இருக்கிறார் எடுத்தீங்கன்னா எல்லா ரூபங்களும் நாமத்தில் அடக்கம், சப்தத்தில் அடக்கம். எல்லா சப்தங்களும் எங்க அடங்குது? ஓ. ஓனா ஆ ஊ இம். ஆன்னு வாயை திறந்தா தான் முதல்ல என்ன வரும்? எந்த அனிமலா இருந்தாலும் வாயை திறக்கணும். அப்ப ஆ. அப்புறம் உள்ள இருக்கிற மாடிஃபிகேஷன்ஸ் ஊ. அப்புறம் கடைசியில எங்க முடியுது? எல்லா சப்தங்களும் எங்க ஆரம்பிக்குது? ஆவில் ஆரம்பித்து இம். வாயை மூடும் போது எல்லா சப்தங்கள். அப்போ எல்லா சப்தங்களையும் உள்ளடக்கிய ஒரே சொல். இப்ப நீங்க கிருஷ்ணாங்கிறீங்க, ராமரை குறிக்காது. ராமர்னு சொல்றீங்க, சீதையை குறிக்காது. சோ ஒரு நாமம், எந்த நாமத்தை வேணா, சகசர நாமத்தில் இருக்கிற எல்லா நாமத்தையும் எடுங்க. ஒன்ன குறிக்குமே தவிர மத்தவங்க எல்லாத்தையும் அது குறிக்காது. நீங்க எப்பேற்பட்ட பேரை சொன்னீங்கனாலும், எப்பேற்பட்ட தேவதையோட பேரை சொன்னாலும் அது ஒருத்தர் தான் குறிக்குமே தவிர இருக்கிற எல்லா தேவதையும் குறிக்குமா? குறிக்காது.
அப்ப ஓம்ங்கிறது எல்லா சப்தங்களும் அதுக்குள்ள அடங்குனதுனால எல்லா தேவதைகளும் அதுக்குள்ள என்ன ஆயிடுறாங்க, அடங்கி விடுகிறார்களா இல்லையா கிருஷ்ணா? அப்படிங்கும்போது வாயை திறக்கணுமா இல்லையா? கிருஷ்ணா முடிஞ்சு போச்சு. சோ எல்லா நாமங்களும் சகஸ்ர நாமங்களும் இறைவனுக்கு நம்ம என்ன சொல்லி வழுத்துறோம்? சகஸ்ர நாமங்கள் சொல்லி வழுத்துறோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு அந்த இதுக்கும் முன்னால என்ன போட்டு சொல்றோம்? ஓம். அத ஒரு இது அஷ்டோத்திரம் சொல்லும்போது, நமக சொல்லும்போது, ஏன் ஓம் போடுறோம்? இப்ப நான் வந்து விக்னேஸ்வராய நமக. அது எதுக்குள்ள அடக்கம்? ஓம். ஓமுக்குள் அடங்குனது என்னது? விக்னேஸ்வராய். ஓம் விக்னேஸ்வராய நமக. சோ அதனாலதான் எல்லா மந்திரங்களும் அது இறைவனோட வாக்காக இருந்தாலும் எதில் அடக்கம்? ஓமில் அடக்கம். உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா ரெண்டா என்ன தெரியுங்களா எல்லாம் சொல்றாங்க, மந்திரம்லாம் ஒண்ணும் சொல்லவே தேவையில்லைங்க, நீங்க ஓம் மட்டும் சொல்லுங்க. ஏன் பகவத்கீதை ஃபுல்லா படிக்க தேவையில்லைங்க, அதுல ஒரு 2 மந்திரத்தை ஸ்லோகம் சொல்லி அதை மட்டும் படிச்சீங்கன்னா பகவத்கீதையுடைய பலன் கிடைக்கும். நாராயணியம் படிக்கிறீங்களா, ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம், அதுல ஒரு 2 படிச்சீங்கன்னா போதும், நாராயணியம் படிக்கிறதுக்கு சமம். மந்திரங்களை நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம், ஓம்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருங்க. ஏமாத்து வேலை. ஓமுக்குள்ள எல்லாம் அடக்கம் தான். அதுக்குன்னு மத்த மந்திரம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீ இருக்கிற ஸ்பீடான காலத்துல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், புள்ள பெத்துக்கணும், வளர்த்தணும், இவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருக்கிறியா, மந்திரமா படிக்க வேண்டாம், ஓம் மட்டும் சொல்லிக்கிட்டே உட்காந்துரு. தவறான கருத்து. நாராயணிய முச்சூடு படிக்கணும். அதுக்கு அது 2 என்னன்னாங்க, அதனுடைய இரு கண்கள் போல. அந்தந்த அதுக்கு வந்து அது முக்கியத்துவத்துக்காக அப்படி சொல்றது. உடனே அது 2 படிச்சா போதும். பகவத்கீதைக்கு இந்த 2 ஸ்லோகம் சொன்னா போதும். அப்படி அல்ல. ஏன்னா உடனே மூளை அப்படிதான் திங்க் பண்ணும். ஓ எல்லா மந்திரங்களும் ஓமில் அடக்கமா? அப்ப நம்ம ஓம் மட்டும் சொல்லிக்கலாமே. எதுக்கு உட்காந்து 3 மணி கிளாஸுக்கு வந்து உட்காந்து இவங்க அதை தப்பு இதை தப்புன்னு நொங்கு நொங்கு நொங்கணும். என்ன ஈஸியான வழி என்ன? ஓ அப்படி புரிந்து கொள்ள கூடாது. எல்லா சொற்களும் மனிதர்கள் பேசுகிற சொற்களும் இறைவன் கூற்றாகிய மந்திரங்களும் ஓமில் அடக்கம். அப்படிப்பட்ட ஓம் சப்தங்களுக்கு நான் என்னவா இருக்கேன் புரிஞ்சுங்களாப்பா? ஏன் சப்தத்தில் அல்டிமேட் என்ன? அதனை எதுக்கு அல்டிமேட் புரிய இருக்கிறத இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். சப்தத்தில் அல்டிமேட் கிருஷ்ணரா ராமரா எதுவும் கிடையாது. ஏன் அது ஒன்ன குறிக்க இன்னொன்னு குறிக்காது இல்லைங்களா? விநாயகர் முருகர் குறிக்க மாட்டார். முருகன் சொன்னீங்கன்னா விநாயகர் வர மாட்டார். ஆனா ஓம்னு சொன்னோம்னா சப்தத்திலேயே இறைவன் கொடுத்த மந்திரத்திலே, அப்ப மனிதர சப்தம் அப்புறம் வச்சுக்கலாம், இறைவன் கொடுத்த மந்திரத்திலேயே ஹையஸ்ட் சவுண்ட் சப்தம் எது? ஓ. ஏன்னா எல்லாம் அதில் அடக்கம். அதுதான் அது ஓம் சொல்ற. இப்போ நம்ம இதுல வந்து 108 சொல்றோம் இல்லைங்களா? 108 மந்திரங்கள், அதாவது ஓம் அஷ்டோத்திரா சொல்லும் போது 108 நாமங்கள் 108 முறை நீ பண்ணு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல ஆமைக்குங்க கடைசி எழுத்து ஹா, வவல்ஸ் கான்சனன்ஸ் எல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? ஆள் ஆரம்பிக்கும் சமஸ்கிருதம். கடைசியில முடிகிற எழுத்து வந்து ஹான்னு முடியும். இதை கூட்டினீங்கன்னா மொத்தம் 54 வரும். அத ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை போட்டா 108 கணக்கு வருது அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழியில் தெரிஞ்சவங்க சொல்றது. அதுதான் 108 கணக்குன்னு. அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இப்ப சூரியனுடைய விட்டம், பூமியினுடைய வட்டம் தானே, எல்லாம் வட்டத்தினுடைய விட்டம் தெரியும் இல்லைங்களா? ரேடியஸ் 2 பக்கம் சேர்ந்த ரேடியஸ் தானே விட்டம். இப்ப சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப வந்து சூரியனுடைய விட்டம் என்னன்னு போட்டு அதை 108ஆல பெருக்கினீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிடைக்குதுங்கிறாங்க. ஒரு கால்குலேஷன் இருக்கு அந்த 108க்கு. இப்ப சூரியனுக்கு பூமிக்கும் நீங்க வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இப்பதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் ஐ சேயிங், பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல கணக்கு பிடிச்சி வச்சு ஜோசியம் கண்டுபிடிச்சு வச்சாங்களே எப்படி? ஏன்னா அப்பெல்லாம் இப்பதான் டெலஸ்கோப் இருக்கு, ராக்கெட் அனுப்புறாங்க, சேட்டலைட் அனுப்புறாங்க, அங்க போய் பார்த்துட்டு வராங்க. அப்பெல்லாம் எப்படி கணக்கு பண்ணாங்க? ஒரு ஒரு அமாவாசை அன்னைக்கு கிரகணம் ஏற்படுதா இல்லையா, இந்த அமாவாசை கிரகணம் அந்த அமாவாசைக்கு அம்மா கிரகணம் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? பை கால்குலேட்டிங் டிஸ்டன்ஸ். இப்ப என்ன இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, அது அப்பவே அவங்க நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பூமிக்கும் சந்திரனுக்கும் அந்த விட்டம் இன்டு 108 அந்த டிஸ்டன்ஸ் வச்சு அந்த விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்பவுமே ஆன்மீகம் என்ன சொல்றது, சாஸ்திரம் முன்னால போயிட்டு இருக்கும், சயின்டிஸ்ட் பின்னாலதான் வர்றாங்க.
இது எப்பவே சொல்லி வச்சாச்சு. 108ங்கிற நம்பர் எப்பவே சொல்லி வச்சாச்சு. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த 108ங்கிற ஒரு என்னமோ ஒரு நம்பரு. அதை வந்து விட்டத்தோட போட்டு பெருக்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா நியூஸ் நான் சொல்றேன். இது ஏன் நம்மளது வந்து 108ன்னு சொன்னாங்க? சமஸ்கிருதத்துல 54 எழுத்து. அப்போ திருப்பி சொல்லும் போது ஹால இருந்து திருப்பி நீங்க வந்தீங்கன்னா மொத்தம் 108. அதை பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்க. ஒரு மண்டலம்னா 54, 48 இதெல்லாம் ஒரு கணக்குல இருக்கு நான் சொல்ல வரேன். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா 108 முறை ஜெபிப்பது என்பது ஒரு ஐதீகம். இது மத்த மொழிகளுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதேதான். ஆ, உ, இம். இதுக்குள்ள அந்த சப்தங்கள் அடங்குவதால் நம்ம என்ன சொல்றோம்? எந்த மொழி மந்திரத்துல சொன்னாலும், எந்த மொழியில் நம்ம சொன்னாலும் என்ன சொல்றோம்? இப்ப வந்து தமிழ்ல ஒரு ஒரு பாடல் பாடுவதாக இருந்தாலும், அல்லது தமிழ்ல ஒரு இது இருந்தாலும், நம்ம என்ன சொல்லி ஆரம்பிக்கிற வகுப்பு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றோம்? சொல்ற மங்களகரமான வார்த்தை. ஏன்னா எந்த மொழிக்காரங்க என்ன சொல்றாங்க? ஓம் சொல்றாங்களா இல்லையா? சாமி கும்பிடும்போது. ஏன்? அது ஒரு ஆஸ்பீஷியஸ் வேர்ட். அக்ஷரம். ஒரு ஆஸ்பீஷியஸ் அக்ஷரம். ஏன்னா இறைவனை அழைத்துட்டு நாம் அந்த செயலை செய்கிறோம்னு அர்த்தம். எப்ப வேணாலும் ஓம் சொல்லலாம். அதுல தப்பே கிடையாது. வச்சுக்கலாம். அடுத்தது இப்ப என்ன சொல்றாரு? இது வந்து என்ன சொல்லிக்கிட்டே போலாம். ஓம் பாத்தீங்கன்னா விழிப்பு 3 ஸ்டேட் நம்மள விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, அது எல்லாமே சொல்ல. ஆங்கிறது விழிப்பு நிலை, இப்படி இந்த மாதிரி பல விளக்கங்கள் அது கொடுக்குது. நமக்கு மெயினா ஓங்கிற இந்த இடத்துல அவன் வந்து சப்தங்களில் இருக்கிறனால நம்ம சப்தத்துல பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அடுத்தது புரோதசாம் சேனானிம் எசரமாமஸ்மி சாகரக நிதர்ஷீனா. அடுத்தது யக்ஞானாம் ஜப யக்னோஸ்மி. யக்ஞானாம் யக்னங்களுக்குள் நான் ஜப யக்னமாக இருக்கிறேன். ஜபம் நாம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அதிக விளக்கங்கள் தேவையில்லை. மானச ஜபம். ஜபம் என்பது இறைவனுடைய ரூபத்தையோ நாமத்தையோ மீண்டும் மீண்டும் மனதை வைத்து குவித்தல். ஏன் இது அல்டிமேட்? நமக்கு என்ன தெரியணும்? எத்தனையோ யக்னங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஏன் ஜபத்தை வந்து யக்னம்னா இறை வழிபாடுன்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலா. அது வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ல பகவத்கீதையில பார்க்கும்போது யக்னம்ங்கிறது இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்காக நீ என்னென்ன செய்யறியோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? யக்னம்னு சொல்லுவோம். மொத்தத்துல யக்னம்ங்கிறது இந்த இடத்துல இறை வழிபாட்டில் சிறந்தது ஜபம். இறைவனை குத்து என்னென்ன வழிபாடு பண்றோம்? பூஜை பண்றோம், சாண்டிங் பண்றோம், விளக்கேத்துறோம், ஹோமம் பண்றோம், கோயிலுக்கு நடந்து போறோம், மலை ஏறுறோம், 1 2 எத்தனை பண்றோம். இது என்ன சொல்லிட்டாரு? எல்லா பிரேயர்லயும் தி பெஸ்ட் பிரேயர் ஜபம். அதனாலதான் ஜபம் சொல்லி கொடுக்குற. ஏன்? வாட் இஸ் தி ரீசன்? அக்னி மேல நடக்கிறத விட வாங்க கஷ்டம். நமக்கு அப்படிதான் தோணும். அக்னி மேல அப்படி ஓடும்போது பார்த்தா அப்படி நமக்கு ஐயோ சுற்றாதான்னு ஒரு பயம் வரும். அந்த ஒரு விரதம், கடுமையான விரதம் இருந்து அது மேல குழந்தைய வேற கையில வச்சுக்கிட்டு ஓடும்போது பார்த்தா அதை விடவா நாமளும் பெருசா சாமி கும்பிட்டுறோம், ப்ரே பண்ணிடுறோம் நமக்கு தோணும். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு? ஜபம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இறை வழிபாட்டிலும் மற்ற ஜீவராசிகளுக்கு கஷ்டம் கொடுக்கறது நடைபெறும். ஜபத்தை தவிர நீங்க எது பண்ணீங்கனாலும் ஏதோ ஒரு ஜீவராசிக்கு அங்க கஷ்டம் இருக்கும். இப்ப ஹோமம் பண்றோம், விறகு பூச்சியில 2 பூச்சி ஒளிஞ்சிருக்கும், எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிடுவோம்? தீயில போட்டுருவோம். ஏங்க வாய் விட்டு சொல்றவன் மந்திரம் எத்தனை கிருமிகள் சாகுது நமக்கு தெரியாது. சோ வாயில் இருக்கிறது வெளியில் போலாம், வெளியில் இருக்கிறது உள்ள வரலாம். வாய் திறந்து நீங்க எதாவது பண்ணீங்கன்னா some transaction will be happens in the microbes. மைக்ரோப்ஸ் சொன்னா வெளியே போகும், இல்லையா வெளியில் இருக்கிறது உள்ள வரும். So disturbance in the nature we are doing. பேசினாலும் கர்மத்தை செஞ்சா கேட்க வேண்டாம். பூ பறிக்கிறீங்க, பூவுல ஒரு அது முட்டை வச்சிருந்திருக்கோம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், அதை கொண்டாந்து இங்க போடு, காஞ்சி போகும் அந்த முட்டை. ஏதோ நீங்க பாருங்க பூஜை வழிபாட்டு செயல்களிலே அந்த பூ வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பழமா மாறுக்கு, அந்த பூவை பொறிச்சிருப்போம். ஃபியூச்சர்ல அது என்னவா இருக்கலாம்? பழமா மாற பூவா இருந்திருக்கலாம், அதை பொறிச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நேச்சரை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் மற்ற பூஜைகளில் பிரேயர்ல நடைபெறும். ஆனால் நீங்க மனசை மூடி உட்கார்ந்து நீங்க ஜபம் பண்றாலும் உங்களுக்கு நல்லா புரியும். இறைவனுடைய நாமத்தை மனதினால் கூறி அந்த மனம் வெளியில எங்கும் செல்லாமல் மீண்டும் அந்த ஞாபத்தை மனதுக்குள் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அபிஷேக காட்சியை நீங்க மனதுக்குள்ள கொண்டு வரதா. ஏன்னா மானச ஜபம்ங்கிறதுங்க நாமத்தை சொல்லலாம், ரூபத்தை பார்க்கலாம், ஸ்லோகங்களை சொல்லலாம். 3மே மானச பிரேயர் தான். மானச ஜபங்கிறத 3.
3னா ஸ்லோகங்களை சொல்றது, ரூபத்தை பாக்குறது, ரூபம்னா அபிஷேகம் அந்த மாதிரி அலங்கார ரூபத்தை பாக்குறது, அல்லது ஒரு இறைவனோட மந்திரத்தை எடுத்து வச்சு ஸ்லோகங்கள், மந்திரங்கள், ரூபம், இந்த 3 தான் ஜபத்துக்குள்ள வரும். 3மே அவர் சொல்றார். ஜபம்னா 3ஐயும் குறிக்கும். இதுதான் தி பெஸ்ட் பிரேயர். நான் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்றார். இத டெய்லி உயிரோடுற வரைக்கும் பண்ணணும். நாங்க ஏன் சொல்றோம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 2 நிமிடமாவது கண்ணை மூடி உட்கார்ந்து பண்றதுதான் அல்டிமேட் பிரேயர். அத we have to learn from a குரு. எடுத்துனா கண்ண மூடி வந்துட்டு ஓம் நம சிவாய அப்படி சொல்லக்கூடாது. மன அமைதி, உடல் அமைதி, ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர பாத்தீங்களா? அது இறைவன் கொடுத்தது. அது யார்? மனிதனோட ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன், தேர் ஆல் வேர்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். சமஸ்கிருதம் இருக்கிற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காங்களே தவிர ஆச்சாரியர்கள் இருக்கிறது கொடுத்தது இறைவன். சோ இந்த மாதிரி முறைப்படி ஜபம் பண்ண எடுத்தோன்னே சமணா போட்டு உட்கார்ந்தானே சில பேர் பார்த்தா கோயில் பார்ப்போம், வந்து உட்காருவாங்க, டப்புன்னு உட்கார்ந்தானே கையில அதை மாலை எடுத்துக்குவாங்க, எடுத்து டொட்டு என்ன போயிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. முதல்ல மனம், உடல் அமைதி, மன அமைதி, பிராண அமைதி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, அப்புறம் கிவிங் ஆட்டிடியூட் டு த மைண்ட், அப்புறம் அதை செட் பண்ணிட்டு தான் என்ன ஆரம்பிக்கணும்? கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தெரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு? உள்ள பிரேயர்லயே அல்டிமேட், என்னை நீ பிரே பண்றன்னு நினைச்சினா மானச ஜபம் இஸ் த அல்டிமேட் பிரேயர். எப்படி சேனாதிபதிகளில் முருகன், புரோகிதர்களில் பிருகஸ்பதி, பிரேயரில் மானச ஜபம். எதுவான இருக்கும், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், அதை பத்தி பிரச்சனை. சோ என்ன சொல்ற? யக்ஞானாம் ஜப யக்னோஸ்மி. அடுத்தது ஸ்தாவரானாம் ஹிமாலயக. ஸ்தாவரம்னாங்க அசையாதது, அசையாம இருக்கிறதுல ஹிமாலயக இமயமலையா இருக்கிறங்கிற. இன்னைக்கு உலகத்தினுடைய சிகரம் எங்கதான் இருக்குது? இமயமலையில் தான் இருக்குது. சோ உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கு, அதுல அல்டிமேட் என்ன சொல்றாரு? இமயமலை. ஹிம அப்படின்னா பனி, ஆலயம் அப்படின்னா இருப்பிடம், அதுதான் ஹிமாலயம்னு பேரு. ஹிம மீன்ஸ் பனி, ஆலயம் இருப்பிடம். ஹிமாலய வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், பாரதியார் பாடல். வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம், அதுதான் ஹிமாலயத்துக்கு அவர் வெல்ற வெள்ளிப்பனி. வெள்ளிப்பனின்னு என்னது? இமயமலை தொடரை குறிக்கும். உலகத்திலேயே உயர்ந்தமான சிகரம் இமயமலையில தான் இருக்கு. சோ மலைகளில் இருக்கிற மலை அல்டிமேட் மலை எது உலகத்துல? இமயமலை. அதாக நான் இருக்கிறேன். அப்ப மற்ற மலையா இல்லையான்னு கேட்கக்கூடாது, எல்லா மலையும் நான் தான். அது அல்டிமேட் எதுங்கிறது சொல்லிட்டு வர. அடுத்தது அஸ்வத்தக சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதக கந்தர்வாணாம் சித்திர ரதக சித்தானாம் கபிலோ முனிகி. ஃபர்ஸ்ட் அஸ்வத்தக சர்வ விருக்ஷாணாம், எல்லா மரங்களிலும் நான் அரச மரமாக இருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு, அரச மரத்தை சுத்தி வா, அரச மரம் வேப்ப மரம் கலந்த இடம், ஒரு மரம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதை தெய்வமா வழிபடுறது, அதை சுத்திட்டு வர்றது. ஏன் இன்னைக்கும் நம்ம கலாச்சாரத்துல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அரச மரத்தை வெட்ட மாட்டாங்க, எந்த காரணத்துக்கு வந்து அரச மரத்தை வெட்டிடாதீங்க, அந்த மரத்தை புடுங்கி வெளியில போடக்கூடாது. அரச மரம் வர இடத்த வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அரச மரங்களில் என்னவா இருக்குங்கிறாரு. அப்ப மற்ற மரமெல்லாம் அரசன் இல்லைன்னு இல்லை, இறைவன் இல்லைன்னு அர்த்தம். மரங்களில் உயர்ந்தது அரச மரம். சர்வ விருக்ஷானாம் அஸ்வத்தக, அஸ்வத்த மரம் என்பது அரச மரம். அதனுடைய மரத்தினுடைய குச்சிகள் தான் நம்ம ஹோமமா பண்றோம். அரச மர குச்சி பாத்தீங்கன்னா ஹோமங்களில் சிறப்பானது. செல்வத்தை விரும்புபவர்கள் அரச மரத்தை பிரதிக்ஷணம் செய்து வாருங்கள் என்று சாஸ்திரம் ஒரு இடத்துல கூறும். செல்வத்தை வேணும்னு நினைக்கிறவங்க அரச மரத்தை, அரசத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்வித்து வழிபடுகிறார்கள். அரச மரத்தினுடைய வேரில் பிரம்மன் இருக்கிறார், அரச மரத்தினுடைய நடுவில் விஷ்ணு இருக்கிறார், அதனுடைய மேல் பாகத்தில் சிவன் இருக்கிறார். அதனாலதான் அரச மரத்தை வெட்டக்கூடாது. அது இறைவனாக நாம கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு விஷயம்தான். இது நான் சொல்ற புது கருத்து இல்ல, இது நம்ம முன்னோர்கள் எப்பவே நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அரச மரத்தை கை வச்சிடாத, வெட்டிடாத. அடுத்து தேவஸ்ரீனாம் ச நாரதக, தேவ ரிஷிகளுள் எத்தனையோ ரிஷிகள் இருக்காங்க, அதுல நான் யாரு? நாரதக. மனுஷிய ரிஷி, தேவ ரிஷி. அந்த மாதிரி இவரு
தேவ ரிஷிகள் நான் நாரதராக இருக்கிறேன். யாரு ரிஷின்னு யாரு? மந்திர திரஷ்டாக ஜானாதி ரிஷிகி. மந்திர திரஷ்டாக ரிஷிகள்னா மந்திரத்தை கண்டவர்கள். மந்திர திரஷ்டாக ரிஷிகி. இப்ப காயத்ரி மந்திரத்தை திரஷ்டா பண்ணவர் யாரு? விஸ்வாமித்திரர். சில தடவை சொல்றோம்ல காயத்ரி மந்திரம், அதை சொன்னவர் அதை கண்டவர் யார்? மந்திர திருஷ்டா. காயத்ரி மந்திர திருஷ்டா யாரு? விஸ்வாமித்திரர். அடுத்தது இப்ப நம்ம நாரதரை பத்தி, நாரத பக்தி சூத்திரம் படிச்ச உங்களுக்கு நாரதரை பற்றி விளக்கம் தேவையில்லை. அவர் யாரு, அவரோட பக்தி என்ன, அவர் எப்படி சாதன பக்தி என்ன, சாத்திய பக்தி என்ன, எல்லாத்தையும் விளக்கி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரிலோக சஞ்சாரி, நன்மையை செய்து தரக்கூடியவர். இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதுனால நாரதருடைய மகிமை அதிகமாக உங்களுக்கு தெரிந்ததால நான் அதில் விளக்க வரல. அடுத்தது கந்தர்வானாம் சித்திரரதக. தேவ பிறவிகளில் நான் கந்தர்வர்கள். கந்தர்வ லோகம் அப்படிங்கிறது இப்ப இந்த மேகங்கள் இருக்கிற அந்த உலகத்துக்கு பேரு கந்தர்வ லோகம் சொல்லுவோம். அங்கு இருப்பவர்கள் ஏன் எத்தனையோ தேவ பிறவிகள் இருக்குங்க, சொர்க்கத்தில் இருக்குங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர் ஏன் கந்தர்வ லோகத்துக்கே போனார்? பூகு புவகா சுவகா மக எத்தனை லோகம் இருக்கு, ஏன் கந்தர்வர்னு சொல்றேன்? அப்ப என்னவா இருக்கணும்? அது அல்டிமேட்டா இருக்கும். எந்த விதத்துல கந்தர்வ லோக மக்கள் கந்தர்வ லோகம் சிறந்தது, எல்லா லோகங்களையும் விட சிறந்தது பிரம்மலோகம் கூட சொல்லியிருக்கலாமே. ஏன் இவரு கந்தர்வ லோகத்தையே சொன்னார்? நமக்கு தெரிஞ்சு பிரம்மலோகம் தானே அல்டிமேட் 7 அப், 7வது அப்பல் இருக்கிறது. ஏன் இவரு கந்தர்வர்? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாடுறது, வாத்தியம் இசைப்பது, நாட்டியம், இவற்றில் சிறந்தவர்கள். அவர்களில் சித்தரதன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன், சங்கீதத்தில் அவன் அடிச்சுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. சித்தரதன், அந்த கந்தர்வர்களில் இருக்கிற சித்தரதன் மிகவும் தன்னை அவர் என்ன சொல்லிக்கிறார்? இப்ப அந்த சித்திரரதனாக நான் இருக்கிறேன். கந்தர்வ லோகத்துல பாடுதல், வாத்தியம் இசைப்பது, நாட்டியம் எல்லாம் ஃபேமஸ். அதுல எக்ஸ்பர்ட் யாரு? சித்திரரதன், கந்தர்வானா. சோ கந்தர்வ லோகத்தில் வாழ்கிற தேவதைகளில் நான் என்னவா இருக்கிறேன்? சித்திரரதனாக இருக்கிறேன். கந்தர்வானாம் சித்திரரதக. அடுத்தது சித்தானாம் ச கபிலோ முனிகி. சித்தானாம்னா சித்தர்கள். சித்தர்களில் நான் கபில முனியாக இருக்கிறேன். பாகவதத்துல வரும், கபில பகவான் விஷ்ணுவுக்கு அவதாரமாக பிறந்தவன் சொல்லுவான் அவரை. சிறு வயதிலேயே தன்னுடைய தாய், ஏன் என்ன ஃபேமஸ் அவரு கபில முனின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசு இருக்கும் போது அவங்க அம்மா பேரு தேவகூதி, அவங்களுக்கு ஞான உபதேசம் செஞ்சவர். மகன் அம்மாவை பண்ணது இந்த உலகத்துல தான். கபில முனி தன்னுடைய அம்மாவுக்கு தேவகூதிக்கு சாஸ்திர உபதேசம் செய்வார். அதனால அவர் என்ன சொல்றாரு? அந்த சித்தர்களில் ஞானத்தை பெற்ற சித்தர்களில் நான் கபில முனியாக இருக்கிறேன். சித்தர்கள் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு சித்தர் பிறக்கிறார் அப்படின்னாவே, பிறக்கும் போதே அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, முயற்சி செய்து ஞானத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. ஆத்ம ஞானத்தை முயற்சி செய்து பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போதே மழை பெய்யும்பாங்க. அதாவது என்னன்னா, வருங்காலத்தில் அது ஒரு முனியாக, ரிஷியாக வருது அப்படின்னா, பிறக்கும் போதே அது லோடட் வித் தர்மாஸ். அதனால தர்ம ஞானம், வைராகியம் இதெல்லாம் லோடடா பிறக்கும் அந்த குழந்தை. ஒரு ரிஷியா இருக்கிற குழந்தை, முனியாக போக போற குழந்தை பிறக்கும் போதே எதுல லோடா இருக்கும்? ஃபுல்லா தர்மத்தில், புண்ணியம் ஃபுல்லா பிறக்கும். அப்ப அதனாலதான் மழை பெய்யும். அது இண்டிகேஷன் மழை பெய்யும். சோ ஞானம், வைராகியம், தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. வைராகியம் பிறக்கும் போது அது வைராகியத்துல தான் பிறக்கும். இப்ப நாம வைராகிய பிறகு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே எப்படி பிறக்கும்? வைராகியத்துடன் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களில் நான் என்ன ரிஷியா இருக்கிறேன்? கபில முனிகியாக நான் இருக்கிறேன். என் தாய்க்கு உபதேசம் செய்த முனிவர். அடுத்தது உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாம மிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம்.
அஸ்வானாம் குதிரைகளுள் அமிர்த உத்பவம், அமிர்தத்திலிருந்து உண்டான. குதிரைக்கு வரார் அனிமல். அஸ்வானா குதிரைகளுள் அமிர்த உத்பவ, அமிர்தத்திலிருந்து தோன்றிய. அமிர்தம் எப்ப வந்தது? அசுரர்களும் சுரர்களும் பார்க்கடலை கடையும் போது என்ன வந்தது? அமிர்தம் வந்ததா? அதிலிருந்து தோன்றியவர்கள் அர்த்தம். அதிலிருந்து தோன்றிய குதிரை பேர் என்ன? உச்சை ஸ்ரவஸ். அந்த குதிரை பேரு உச்சை ஸ்ரவஸ். உச்சை ஸ்ரவஸ், அமிர்தத்தில் இருந்து தோன்றிய உச்சை ஸ்ரவஸ். அப்போ அதுக்கு மேல அல்டிமேட் குதிரை இந்த உலகத்தில் இருக்குதா? கிடையாது. சோ உலகத்துல எத்தனையோ குதிரைகள் நம்ம பாக்குறோம். குதிரை ரேஸ்ல ஓடுறது, பிளாக் ஸ்டாலியன், அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சோ எத்தனையோ குதிரைகள், ஒரு அரசருக்கும் அழகழகான குதிரைகள் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குதிரைகள், ஹையஸ்ட் பிரீட் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா எல்லா குதிரையோட எது அல்டிமேட்? இப்ப அமிர்தத்திலிருந்து, பார்க்கடலில் இருக்கிற அமிர்தத்தில், பார்க்கடலிருந்து வெளிவந்த அமிர்தத்திலிருந்து தோன்றினது யாரு? உச்சை ஸ்ரவஸ். அந்த குதிரையாக நான் இருக்கிறேன். பார்க்கடலை கிடையும் போது பல பொருள்கள் ஸ்ரீ இவங்களே அங்கதான் வந்தாங்க. அதனாலதான் ஸ்ரீ சுக்தம் சொல்லிதான் லட்சுமி வரவேற்பாங்க. லட்சுமி பார்க்கடலில் தோன்றும் போதே அவங்க வர்றதுக்கு முன்னாலே ஸ்ரீ சுக்தம் இருந்துதான். அந்த ஸ்ரீ லட்சுமி வெளியில வர்றாங்கன்னு இங்க முனிவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீ சுக்தம் சொல்லி வரவேற்றார்கள். ஆவக ஆவக நாங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். வாருங்கள் வாருங்கள் வரவேற்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கடலில் இருந்து தோன்றிய கண்டிப்பா அந்த குதிரை தான் என்னது? உச்சை ஸ்ரவஸ். அந்த குதிரை பேரு. அந்த குதிரைகள் நான் அமிர்தத்திலிருந்து உண்டான, அதனால அது ஃபேமஸ், அதனால அது டாப் அல்டிமேட் குதிரை உச்சை ஸ்ரவஸ். அடுத்தது கஜேந்திராணம், சிறந்த யானை. குதிரைக்கு அடுத்து யானைக்கு வராரு. கஜேந்திராணம் சிறந்த யானைகளுள், அதேதான் இது எங்கதான் இருந்து வந்தது? ஐராவதம். அதே பார்க்கடலை கடையும் போது வந்த குதிரைக்கு வந்த போது யானை அங்கிருந்தா வந்தது. அதுக்கு பேர் ஐராவதம். அதுக்கு மேல ஒரு யானை இந்த உலகத்துல கிடையாது. படைக்கப்பட்ட யானைகளிலே டாப் அல்டிமேட் யானை எது? ஐராவதம். ஏன்? அது பார்க்கடலில் கடையும் போது வந்த விஷயம். ஐராவதமாக நான் இருக்கிறேன். அது உண்மையில சொல்லுவாங்க. ஐராவதத்தை பத்தி பேசணும்னா அது ஒரு வெள்ளை கலர் யானை. அது அவங்க அம்மா பேரு இராவதி என்ற ஒரு தேவலோக பெண்ணினுடைய மகன்தான் ஐராவதம் என்கின்ற யானை. இந்திரனுடைய வாகனம் அது. அதுலதான் ஐராவதத்துக்கு ஃபேமஸ். இராவதி ஏன் பேர் வந்ததுன்னா, இரா என்றால் நீர், நீரை உடைய சமுத்திரம் இராவான். அதனால் இராவானா ஆன சமுத்திரத்திலிருந்து தோன்றினதுனால் அதுக்கு ஐராவதம் என்று பெயர். ஏன் அதுக்கு ஐராவதம் பேர் வந்தது? இந்த போன்ல இருக்கவங்கள கட் ஆயிட்டாங்கப்பா. இதான் முடிச்சுக்கலாம். ஏன் அதுக்கு ஏன் ஐராவதம் என்று பேர் வந்தது? இரா என்றால் நீர், நீரையுடைய சமுத்திரத்துக்கு பேரு இராவான். சமஸ்கிருதத்துல வான்னா இராவான். இராவானா ஆன சமுத்திரத்திலிருந்து தோன்றதுனால அதுக்கு பேரு ஐராவதம் என்று அதற்கு பேர். சோ குதிரைகளில் உச்சை ஸ்ரவஸாகவும் யானைகளில் ஐராவதமாகவும் நான் இருக்கிறேன். நராணாம் நராதிபம், மனிதர்களில் நராணாம் ச, மனிதர்களில் நான் எப்படி இருக்கிறேன்? நராதிபம், அரசனாக இருக்கிறேன். மாம் வித்தி, ஏன்னா அல்டிமேட் மனிதர்களை பெரிய ஆளாரு அரசன். அதனால மனிதர்களை நான் அரசனா. எந்த விஷயம் சொன்னாலும் அதோட அல்டிமேட் என்னன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவ்வளவுதான் தவிர மற்ற எல்லாமே அவராத்தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த அல்டிமேட் சொல்லி சிந்திக்கும் போது நமக்கு அந்த அகங்காரம் அல்லது அந்த நம்மளால ஈஸியா அதை நம்ம கேட்ச் பண்ண முடியும். மனதுக்கு போய் நிற்கும், மனம் பதியும் அந்த இடத்துல. அதுக்காக அவர் அந்த அல்டிமேட்டை சொல்லிட்டு வர்றாரு. எல்லாமே இறைவன் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடம். ஐராவதம் மட்டுமா தான் இருக்காராங்க, மத்த குதிரையில யானையில அவர் இல்லையா? உச்சை ஸ்ரவஸா தான் இருக்காரா, மற்ற குதிரையில அவர் இல்லை. எல்லாமே அவர் தான். அந்த அல்டிமேட்டை சொல்லி அதுவே நான் தான் போது கீழ் இருக்கிறதெல்லாம் நான் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.